கலிங்க விஜயம். அத்தியாயம் 9. நீலவண்ணன். யசோதையின் இல்லத்தில் கடை கோடியில் இருந்த அறையில் ஆசனத்தில் அமர்ந்து யோசனையில் ஆழ்ந்திருந்த கருணாகரன் அந்த அறையில் இருந்த கண்ணாடி அருகே சென்று தன் முகத்தை ஒருமுறை பார்த்து கொண்டான். இன்னமும் பொய் தாடி மீசையுடன் சற்று கலைந்த தலைமுடியுடன் நடுத்தர வயதினன் போல தன் தோற்றத்தை மாற்றிக் கொண்டிருந்ததை கவனித்தான். இந்த வீட்டில் இருக்கும் வரை இந்த வேடத்திற்கு அவசியமில்லை என்று தோன்றியது. பொய் தாடி மீசையை எடுத்துவிட்டு தன் தலைமுடியையும் சரி செய்து கொண்டான். அந்த அறைக்கு முன்புறம் இருந்த கதவை போல பின்புறமும் ஒரு கதவு இருந்தது. நல்ல வேளையாக அக்கதவு உட்பக்கமாக தாளிடப்பட்டிருந்ததால் கதவை திறந்தான் கருணாகரன். கதவை திறந்தவுடன் அழகிய பெரிய தோட்டம் இருந்ததை கண்டான். பெரிய பெரிய மரங்கள், பூச்செடிகள், வண்ண வண்ண மலர்களால் பூத்து குலுங்கிய செடிகள், பச்சை பசேல் என்று புல்வெளிகள், வாழை மரங்கள் என்று பசுமையாக காணப்பட்டது. நகரத்தின் பசுமையான சில இடங்களில் இந்த வீடும் ஒன்று என்ற எண்ணம் ஏற்பட்டது அவனுக்கு. தோட்டத்தில் ஒரு கிணறு தெரிந்தது. கருணாகரன் தோட்டத்தில் சற்று தூரம் காலார நடந்தான். கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க பெரிய கயிறும் ஒரு குடமும் இருந்ததை கவனித்தான். கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து வெகு ஆழத்தில் இருந்த போதும் அந்த தண்ணீர் சில்லென்றிருந்தது. இந்த வெயில் நேரத்தில் தன் உடல் சூட்டை குறைப்பதற்காக தண்ணீரால் முகம், கழுத்து, கை கால்களை நன்றாக கழுவிக்கொண்டான். புத்துணர்ச்சி வந்தது கருணாகரனுக்கு. சற்று நேரம் தோட்டத்தில் உலவிய கருணாகரன் மறுபடியும் அறைக்கு வந்தான். கண்ணாடி முன் நின்று தன் தோற்றத்தை பார்த்து கொண்டான். நல்ல களை பொருந்திய அழகிய சதுரமான முகம். பொய் மீசையை எடுத்துவிட்டு வழக்கமாக இருக்கும் அழகிய மீசையை தடவி விட்டு கொண்டான். மாசு மறுவில்லாத முகம். முகத்தில் வெட்டு தழும்புகளோ கத்தியால் குத்தப்பட்ட அடையாளங்களோ எதுவும் இல்லை. கருணாகரனின் முகத்தில் காயம் ஏற்படுத்தும் அளவுக்கு எந்த வீரனும் உலகத்தில் இதுவரை பிறக்கவில்லை. அவன் கழுத்திலும் மார்பிலும் கை கால்களிலும் போர்க்களத்தில் ஏற்பட்ட காயங்களினால் ஏற்பட்ட தழும்புகள் இருந்தாலும் அது அவனுக்கு மேலும் ஆண்மை அழகை தந்தன என்றே கூறலாம். சற்று கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டவன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான். அதே சமயம் அவன் அறையின் வெளிப்பக்கமாக கதவு திறக்கும் ஓசை கேட்டது. அனிச்சையாக அவனது கைகள் உடைவாளை நோக்கி சென்றன. கதவை திறந்து கொண்டு உணவு பதார்த்தங்களுடன் ஒரு வாலிப வயதுடைய மங்கை அறைக்குள் வந்தாள். அந்த குமரி பெண்ணின் முகமும் உருவமும் வயதான யசோதை போலவே இருந்தது. கருணாகரன் அந்த பெண்ணை பார்த்து ஒரு கணம் திகைத்தான். இது என்ன? இவர் யசோதையா? தான் வயதானவன் போல தோற்றமளித்துவிட்டு இப்போது வேடத்தை கலைத்துவிட்டு வாலிபனாக இருப்பது போல் யசோதையும் தன் நடுத்தர வயதை மாற்றிக்கொண்டு இளமையுடன் வந்து விட்டாளா? இல்லை இல்லை, இவள் யசோதையாக இருக்க முடியாது. அவளுடைய சகோதரியாகவோ மகளாகவோ இருக்கலாம். அவளையே கேட்டுவிடலாம். இவ்வாறு எண்ணியவன் அப்பெண்ணை பார்த்தான். அந்த பெண் தான் கொண்டு வந்திருந்த உணவுப் பொருட்களையும் இலையையும் ஒழுங்காக வைத்து உணவு பரிமாறும் வேலையில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டாள். நடுவில் ஒருமுறை இவனை திரும்பி பார்த்தாள். அந்த வாலிபனை இதற்கு முன் அவள் பார்த்ததில்லை. இவ்வளவு அழகான களை பொருந்திய முகத்துடனும் கம்பீரமான தோற்றத்துடனும் இருக்கிறானே, இவன் ராஜகுமாரனாக இருக்க வேண்டும், அல்லது வானத்திலிருந்து குதித்த தேவ புருஷனாக இருக்கலாம். அவனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் வெட்கம் அவளை தடை செய்தது. அமைதியாக இலையையே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண். அங்கு நிலவும் மௌனத்தை கலைக்க விரும்பிய கருணாகரன், நீ யசோதை அவர்களின் புதல்வியா அல்லது சகோதரியா என்று கேட்டான். ஐயா, நான் யசோதையின் புதல்வி. என் பெயர் பானுமதி. கோயிலுக்கு அருகில் குடியிருக்கிறீர்களே, உங்கள் குடும்பம் கோயிலில் பணிபுரிபவர்களா? ஆமாம், என் தாயார் கிருஷ்ணர் சன்னதியில் தினமும் இசை பாடல்களை பாடுபவர். நாட்டியமும் ஆடுவார். தினமும் காலையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூக்கும் மலர்களை தொடுத்து இறைவனுக்கு அளிப்பதும் எங்களின் நித்திய கடமை. கருணாகரன் பானுமதியிடம், உங்கள் தந்தையும் கோயிலில் பணிபுரிபவரா என்று கேட்க நினைத்து உடனே தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். கலிங்க நாட்டில் கோயிலுக்காக நேர்ந்து விடப்படும் பெண்களை பற்றி கருணாகரன் கேள்விப்பட்டிருக்கிறான். ஒருவேளை யசோதையும் அப்படி நேர்ந்து விடப்பட்டவராக இருக்கலாமோ என்ற சந்தேகமும் எழுந்தது. இப்படிப்பட்ட பெண்கள் எப்போதும் கோயிலிலேயே இருப்பார்கள். திருமணம் என்ற பந்தம் இருக்காது. அழகிய பெண்களாக இருந்தால் கோயிலுக்கு வரும் அரசர்கள், சிற்றரசர்கள், பெரிய அரசாங்க அதிகாரிகள் இவர்களை போன்றவர்களின் அந்த புறங்களில் அடைக்கப்படுவார்கள். சில காலம் கழித்து மறுபடியும் கோயிலுக்கே வந்துவிடுவார்கள். பதியில்லாதாரின் வாழ்க்கை முறை மிகவும் பரிதாபமானது. அந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட பெண்களை சமூகம் அவ்வளவாக மதிப்பதும் இல்லை. அதே சமயம் உண்மையாகவே பக்தி பரவசத்துடன் வாழ்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கற்பை பேணி காப்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்களும் உண்டு. யசோதை எப்படிப்பட்டவர் என்பது தெரியவில்லை.
ஆனால் அவருக்கு ஒரு புதல்வி இருப்பதால் சில காலம் ஏதோ ஒரு மாளிகையில் இருந்திருக்க வேண்டும். இப்படி எண்ணிய கருணாகரன் பானுமதியை அனுதாபத்துடன் பார்த்தான். பானுமதியின் முகத்தில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. இயல்பாகவே இருந்தாள். கருணாகரனின் எண்ண ஓட்டங்களை அறியாததால் பானுமதியின் முகத்தில் எப்போதும் போல புன்னகையே இருந்தது. கருணாகரன் உணவு உண்டு முடிக்கும் வரையில் அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். உணவு உண்டு முடித்த பிறகு ஆசனத்தில் அமர்ந்த கருணாகரன் பானுமதியை பார்த்து, பானுமதி, உனக்கும் இசையும் நாட்டியமும் தெரியுமல்லவா என்றான். எனக்கும் ஓரளவு இசையும் நாட்டியமும் தெரியும். என் தாயாருடன் இணைந்து நானும் கோயிலில் பாடல்களை பாடுவதும் நாட்டியமாடுவதும் உண்டு. இசையையும் நாட்டியத்தையும் எங்கே எவரிடம் கற்றுக்கொண்டாய்? என் தாயாரிடமிருந்துதான். அது மட்டுமல்ல, என் தாயார் எனக்கு மட்டுமல்லாமல் மற்ற இளம் சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் பாட்டும் நடனமும் கற்றுக் கொடுப்பார்கள். கோயிலுக்கு வரும் பெரிய பெரிய அதிகாரிகள் தங்கள் குழந்தைகளை என் தாயாரிடம் இசை கற்றுக்கொள்ள அனுப்புவார்கள். அவ்வளவு திறமை வாய்ந்தவர் என் தாய். என் தாயாரின் பாடல்களை கேட்பதற்காகவே நிறைய பக்தர்கள் மாலை நேரத்தில் கோயிலுக்கும் வருவார்கள் என்று பரவசத்துடன் பதிலளித்தாள் பானுமதி. இதற்கு மேல் தன் தந்தையை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. கருணாகரனும் அது பற்றி கேட்கவில்லை. பானுமதி கருணாகரனிடம், ஐயா, நான் செல்கிறேன். நீலவண்ணன் அவர்கள் வரும் வரையில் இந்த அறையிலேயே இருக்குமாறு என் தாயார் உங்களிடம் கூறச் சொன்னார் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள் பானுமதி. பகலில் கருணாகரன் உறங்கும் வழக்கம் கிடையாது. அதை போல ஓரிடத்தில் அடைப்பட்டும் பழக்கம் இல்லாதவன். அவனுக்கு பொழுது போவதும் மிகவும் கடினமாக இருந்தது. இதைவிட இந்நகரத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது கோட்டைக்குள் புகுந்து அரண்மனைக்கு அருகில் சென்று விட்டு வரலாம் என்று எண்ணமிட்டான். ஆனாலும் நீலவண்ணனுடைய பேச்சை கேட்டுத்தான் ஆக வேண்டும். காரணமில்லாமல் நீலவண்ணன் இவ்வாறு கூறியிருக்க மாட்டான். வேறு ஏதாவது பலமான காரணங்கள் இருக்க வேண்டும். சரி, பகல் பொழுதில் சற்று நேரம் உறங்கலாம் என்று முடிவெடுத்த கருணாகரன் அங்கிருந்த படுக்கையில் படுத்தான். பல நாட்களாக சரியாக உணவும் உறக்கமும் இல்லாததாலும் பல நாட்கள் கழித்து நல்ல உணவு கிடைத்த திருப்தியிலும் சற்று அதிகப்படியாக உண்டதாலும் அவன் கண்கள் சுழற்சி கொண்டு வந்தன. சற்று நேரத்திலே உறக்கம் அவனை ஆட்கொண்டது. எவ்வளவு நேரம் தூங்கினோமோ என்ற எண்ணத்துடன் கண்களை திறப்பதற்கும் அவனது அறை கதவு திறப்பதற்கும் சரியாக இருந்தது. கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்தவனை ஒரு குரல், ஐயா, தொண்டை நாட்டு அரசே, உங்களை வணங்குகிறேன். உங்கள் வரவு கலிங்க நாட்டில் நல்வரவாக இருக்கட்டும் என்று பணிவுடன் கூறியது. நீலவண்ணன் தான் அவ்வாறு கூறியபடியே அறைக்குள் வந்தான். வந்தவன் 2 தீப்பந்தங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து அறையை வெளிச்சமாக்கினான். ஒரு சிறிய அகல் விளக்கின் ஒளி அந்த அறைக்கு போதுமானதாக இல்லாததால் நீலவண்ணனே தீப்பந்தங்களை எடுத்து வந்திருந்தான். கண்களை கசக்கிக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்த கருணாகரன் நன்றாக இருட்டிவிட்டதை அறிந்து கொண்டு, அடடா, நான் இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டேன் என்ற கேள்வியை தனக்குள் எழுப்பியபடி அறைக்குள் வந்து ஆசனத்தில் அமர்ந்திருந்த நீலவண்ணனை பார்த்து லேசாக புன்னகை செய்தவாறு, நீலவண்ணனே, இன்று காலை உங்களை உங்கள் வணிக தளத்தில் பார்த்தபோது பணிவாக காணப்படவில்லையே. அதற்குள் இப்பணிவை எப்படி கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டான். அரசே, கலிங்க நாட்டுக்கு வந்ததிலிருந்தே பணிவையும் அதிகாரமாக இருப்பதையும் ஒருங்கே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருந்ததால் தான் இன்று காலை உங்களிடம் கடுமை காட்டி உங்களுக்கும் எனக்கும் நேரவிருந்த அபாயத்திலிருந்து காத்து கொள்ள முடிந்தது. அப்படியா? முதலில் என்னை பார்க்கும் போது அடையாளம் தெரியாமல் கடுமையாக பேசி விரட்டினீர்கள் என்றும், பின்னர் யோசித்து பார்த்து உங்கள் உதவியாளன் வீரதேவன் மூலம் என்னை சமாதானம் செய்தீர்கள் என்றும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். உங்களை பார்த்ததுமே நான் அடையாளம் கண்டு கொண்டு விட்டேன் அரசே. உங்களது ஒளி வீசும் கண்களை அவ்வளவு சீக்கிரம் என்னால் மறக்க முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் வேடம் போட்டு உங்கள் உருவத்தை மாற்றியிருந்தாலும் என்னை போன்ற ஒற்றர்கள் கண்களில் இருந்து உங்களை நீங்கள் மறைத்து கொள்ளவே முடியாது. நீங்கள் கூறியது உண்மைதான் என்று புரிகிறது. நான் இந்நகருக்கு வரும் வழியில் ஒரு கோயில் மண்டபத்தில் தங்கியிருந்தேன். காபாலிகன் போல வேடமிட்டிருந்த போதிலும் அக்கோயிலின் அர்ச்சகர் நான் வேடம்தான் போட்டிருக்கிறேன் என்றும் உண்மையான காபாலிகன் அல்ல என்றும் கண்டுபிடித்து விட்டார். அரசே, நீங்கள் வரும் வழியில் ஏதாவது தொல்லை இருந்ததா? காவலர்கள் உங்களை சோதனை செய்தார்களா என்றான் நீலவண்ணன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.